சாயிரம் வீசுகின்ற வாசனையை பொறுத்துதான் அந்த மலர்களுக்கு மதிப்பிருக்கிறது. அதே போல பேசுகின்ற வார்த்தைகளை பொறுத்துத்தான் மனிதர்களும் மதிக்கப்படுகிறார்கள். எனவே நல்லதையே பேசுவோம், நல்லதையே நினைப்போம், நல்லவர்களாகவே வாழ்வோம். ஜெய் சாயிரம், ஜெய் ஜெய் சாயிரம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிரம். என் அன்பு குழந்தையே, மகிழ்ச்சி வேண்டுமென்றால் பணம் சார்ந்ததாக இருக்கலாம். ஆனால் நிம்மதி என்பது மனம் சார்ந்தது மட்டுமே. மனதை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள். நிம்மதி, சந்தோஷம், ஆனந்தம், பேரானந்தம் எல்லாமே உன்னில் தானாகவே வந்துவிடும். இதுதான் சந்தோஷத்தின் ரகசியம். என் அன்பு பிள்ளையே, போனது போகட்டும், அனைத்தையும் விட்டுவிடு. உனக்கானது நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உன்னிடம் வந்து சேரும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. எனவே உன்னை விட்டு விலகியதையும் உன்னை விட்டு சென்றதையும் நினைத்து நினைத்து வருந்திக் கொண்டே இருப்பதால் எதுவுமே மீண்டும் வரப்போவதில்லை. எனவே வருத்தப்படுவதை முதலில் நிறுத்திக்கொள். நான் உன்னுடைய கடவுள் என்று நீ நம்புகிறாயா? அப்படியென்றால் நான் உன்னுடைய கடவுள் அல்ல என் குழந்தையே, நான் உன்னுடைய தந்தை. இந்த வார்த்தையை நீ நம்பினால் நிச்சயமாக உன் சாயப்பா நான் சொல்வதை நீ கேட்பாய். என்னுடைய வாக்குப்படியும் நீ நடந்து கொள்வாய். நான் உன்னுடைய தந்தைதானே? ஆம் குழந்தையே, நான் உன்னுடைய தந்தை என்று நீ நம்பினால் என்னுடைய வாக்குப்படி உனக்கு கிடைக்க வேண்டியது உனக்கு என்று எழுதப்பட்டது ஏதாவது ஒரு ரூபத்தில் உன்னிடம் வந்து சேரும் என்பதை நிதர்சனமாக நம்பு. நீ கேட்பது எல்லாமே உனக்கு கிடைத்துவிட்டால் வாழ்வில் ரசனை என்பதே எப்பொழுதும் இருக்கவே இருக்காது. எல்லாம் உன்னிடம் நிலைத்தும் விட்டால் கேட்பதற்கு எதுவுமே இருக்காது. எனவே நீ கேட்பது எதுவுமே உனக்கு கிடைக்காமல் இருக்காது. ஆனால் அனைத்துமே உனக்கு கிடைத்தும் விடாது. ஏனென்றால் ரசனையாக வாழ கற்றுக்கொள். தேடி தேடி போய் நீ காட்டுகிற அன்பு சில பேருக்கு புரிய வைக்க முடியாத ஒரு அன்பாகவே இருக்கிறது. எனவே யார் உன்னிடத்தில் உண்மையான பாசமாகவும் அன்பாகவும் இருக்கிறார்களோ அவர்களிடத்தில் உன்னுடைய அன்பை காட்டப் பழகு. அந்த அன்புதான் உண்மையான அன்பாகவே இருக்கும். உனக்கு கிடைத்திருக்கும் விஷயத்தில் சந்தோஷத்தை காண்பதை விட கிடைக்காத விஷயத்தை எண்ணி எண்ணி வருத்தம் கொள்வதை முதலில் நிறுத்திவிடு. உன்னிடம் எது இருக்கிறதோ அதை வைத்துக்கொண்டு சந்தோஷமாக வாழப் பழகு. இந்த நொடி கவலைகள் உன்னை சூழ்ந்து இருந்தால், மனம் வேதனையில் கட்டுப்பட்டு கிடந்திருந்தால், மனம் பாரமாக இருக்கிறது போல உணர்ந்தால், மனவேதனையில் தவித்து கொண்டிருந்தால், உன் மனதில் ஒரு இனம் புரியாத சோகம் நிலைத்து இருப்பது போல உணர்ந்தால், இதை முழுவதுமாக நம்பிக்கையோடு கேள். நான் கடவுளல்ல, உன் அப்பா, உன்னுடைய தந்தை என்று நீ நினைத்தால் நிச்சயமாக இதை முழுவதுமாக கேள். நான் உன் தந்தை இருக்கிறேன். உன் வாழ்க்கையை மீட்டெடுப்பேன். நல்ல நிலைமைக்கு உன்னை கொண்டு வருவேன் சர்வ நிச்சயமாக. வாழ்க்கை என்றாலே ஏற்றம், இரக்கம், இன்பம், துன்பம், மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம், கோபம், விரக்தி, போராட்டம் என்று எல்லாமே கலந்துதானே இருக்கும். அதை லாவகமாக கடந்து வந்தால்தானே உன் வாழ்க்கையின் வெற்றியின் சுவாரஸ்யமே அடங்கியிருக்கும். அதை விட்டுவிட்டு எப்பொழுதுமே எதையோ பறிகொடுத்தது போல, எதையோ வாழ்க்கையில் முழுவதுமாக இழந்து விட்டதைப் போல, வாழ்க்கையையே வெறுத்து விட்டது போல எப்பொழுதுமே இப்படியே இருந்தால் என்னத்தான் செய்ய முடியும்? இந்த உலகத்தில் வாழும் எல்லா மக்களுக்கும் எல்லா சூழ்நிலையிலும் ஒன்று போல் அமையாது. அவரவர் செய்த கர்ம வினைகளின் பயனாக அவரவர் இன்பத் துன்பத்தை அனுபவித்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அனுபவித்துதான் ஆக வேண்டும்.
இதிலிருந்து யாருமே தப்பவே முடியாது. எப்பொழுதுமே அன்பு, எதிர்பார்ப்பு, ஆசை என்று இவையெல்லாம் அளவுக்கு மீறி சென்றாலே கஷ்டம்தான் வரும், வேதனைதான் வரும், மன போராட்டம்தான் மிஞ்சும். எனவே எதிலையுமே அதிகமாக ஆசைப்படுவதை விட்டுவிடு. உனக்கு என்ன இருக்கிறதோ, உனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, உனக்கு என்ன எழுதப்பட்டிருக்கிறதோ அதை வைத்து நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழ பழகினாலே போதும். உன் வாழ்க்கையில் நீ பல சந்தோஷங்களை ஒவ்வொன்றாக காணலாம். மற்றவர்களின் துயரத்தை கேட்கும் பொழுது இப்படி நம் வாழ்விலும் நடந்துவிடுமா, நிகழ்ந்துவிடுமா என்று நீயே ஒரு கற்பனையை உன் மனதிற்குள் யூகிக்காதே. அவரவர்க்கென்று தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கிறது. அவரவர் செய்த கர்ம வினைகளின் பயனாக அவரவர்க்கு இன்பமும் துன்பமும் மாறி மாறி வந்து கொண்டேதான் இருக்கும். எதுவுமே இங்கு நிரந்தரமே இல்லை. நிரந்தரமே இல்லாத இந்த வாழ்க்கையில் உனக்கு வரும் சோகமும் சங்கடங்கள் மட்டும் உன்னிடம் நிரந்தரமாக இருந்துவிட முடியுமா? அல்லது இருந்துதான் விடுமா? அல்லது நான் தான் அதை அனுபவித்து விடுவேனா? நன்றாக சிந்தித்துப்பார். நான் உன் அருகிலேயே இருக்கும் பொழுது தேவையில்லாத மனக்குழப்பம் உனக்கு வேண்டவே வேண்டாம். இப்படி எதையுமே சந்தேக கண்ணோடே பார்த்தால் உன் வாழ்க்கையே சந்தேகமாகத்தான் கழிக்க முடியுமே தவிர நிம்மதியாக உன் வாழ்க்கையை உன்னால் வாழவே முடியாது. இப்படி சந்தேக கண்ணோடே உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவரையும் நீ பார்த்து கொண்டிருந்தால் உன்மேல் உண்மையான அன்பும் பாசமும் வைத்திருப்பவர்களுக்கு கூட உனக்கு சந்தேகமாகத்தான் தோன்றும். இவர்களும் நம் வாழ்க்கையை வீணடிப்பதற்கு, நம் வாழ்க்கையை கஷ்டப்படுத்துவதற்காக வந்திருக்கிறார்களோ என்ற எண்ணம் உன் மனதில் தானாகவே வலுப்பெற்றுவிடும். என்னை உன் கடவுளாக நினைக்காமல், உன்னுடைய இறைவனாக நினைக்காமல், உன் தந்தையாக என்னை பாவித்து உன் மன குழப்பத்தில் இருக்கும் அத்தனை விஷயங்களையும் என் காலடியில் சமர்ப்பித்துவிடு. உனக்கு தேவையான அத்தனையும் நான் யோசித்து யோசித்து செய்து கொண்டுதான் இருக்கிறேன். மாறவே மாறாது, நடக்கவே நடக்காது, கிடைக்கவே கிடைக்காது என்று நீ நினைத்த பல விஷயங்களை மாற்றி காட்டுகிறேன். நீயும் அதை உணர்ந்தும் இருக்கிறாய். அப்படி இருக்கும் பொழுது என் வாழ்க்கையில் மாற்றம் நிகழாமலேயே இப்படியே இருந்து விடுமோ என்று நீயே தவறாக சித்தரித்து கொண்டு உன் மனதையும் குழப்பிவிட்டு உன்னை சுற்றி இருப்பவர்களையும் குழப்பத்துக்கு ஆளாக்கி இருக்கிறாய். என் பிள்ளையே, மனதை முதலில் சாந்தமாக வைத்துக்கொள், நிம்மதியாக வைத்துக்கொள். நிம்மதியாக இருக்கும் மனம் எப்பொழுதும் தவறே செய்யாது, எந்த தவறையும் நினைக்கவும் நினைக்காது. நான் தான் உன்னோடு இருக்கிறேனே. எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையில் நீ இருந்தாய், எவ்வளவு சிக்கல் உன் வாழ்வில் நிகழ்ந்தது என்பது எல்லாமே எனக்கு தெரியும். எந்த பக்கமும் காலடி எடுத்து வைக்க முடியாத நிலையில் சிக்கிக்கொண்டு தவித்துக் கொண்டிருக்கிறாய். எதையாவது செய்து இந்த சிக்கல்களிலிருந்து வெளியே வந்துவிட வேண்டும் என்று தன்னம்பிக்கையோடு துடித்து கொண்டிருக்கிறாய். ஆனால் என்ன செய்வதற்கும் எதை செய்வதற்கும் உன் மனதில் துணிவு என்பது சிறிது கூட இல்லை. செய்யலாமா வேண்டாமா, இதை செய்தால் அந்த சிக்கல்களிலிருந்து நாம் வெளியேறி வந்து விடுவோமா அல்லது வேறு பல சிக்கல்களில் மாட்டி விடுவோமோ என்று கேள்விகளை உன்னில் எழுப்பிக் கொண்டே எந்த சூழ்நிலையிலும் எடுக்காமல், எந்த ஒரு பிரச்சனைக்கு விடிவு காலம் பிறக்காமல் நீயே அதில் மாட்டிக்கொண்டு தவித்துக் கொண்டிருக்கிறாய். கண்மணியே, நீ என்ன யோசித்தாலும் என்ன செய்தாலும் உனக்காக உன்னில் இருக்கும் உன் அப்பா உன்னை கவனித்து கொண்டுதான் இருக்கிறேன், உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். தவறான பாதையில் நீ சென்றால் உன்னை கைப்பிடித்து இழுக்கும் அனைத்துமாக உன் அப்பா இருக்கும் பொழுது வீணாக எதற்கெடுத்தாலும் பயப்படுகிறாய். உன்னால் நான் மகிழ்ச்சி அடைந்தேன் என் கண்மணியே. தினம்தோறும் என்னை நீ பார்த்து, சாயிநாதரை
என்னை காப்பாற்றுங்கள், என் வாழ்க்கையை மீட்டெடுங்கள் என்று எனக்கு அன்போடு பாசத்தோடும் எனக்கு செய்ய வேண்டிய அனைத்தையும் செய்து கொண்டுதான் இருக்கிறாய். என்ன கஷ்டம் வந்தாலும் என்னை மறக்காமல் தினமும் பூஜை செய்து கொண்டுதான் இருக்கிறாய். உன்னால் நான் மகிழ்ச்சியடைந்தேன், மிக ஆனந்தம் அடைந்தேன். உன் வாழ்க்கையில் என்ன சிக்கல் வந்தாலும் என்ன சோதனைகள் நிகழ்ந்தாலும் உன்னை நிச்சயமாக அதிலிருந்து காப்பாற்றுவேன். இது உன் சாயப்பாவின் தெய்வீக வாக்கு. என் வாக்கு என்றைக்கும் பொய்த்ததில்லை. என் வாக்கு என்றையாவது பொய்த்ததுண்டா? இதை உனக்கே புரியும் அல்லவா, தெரியும் அல்லவா? பின் உன் மனதை போட்டு இப்படி வருத்திக் கொண்டிருக்கிறாய்? சிக்கல்களிலிருந்து உன்னை பாதுகாக்க எந்த ரூபத்திலாவது நான் நிச்சயமாக வருவேன். வந்து உன்னை காப்பேன். என் வாக்கு என்றைக்கும் பொய்யானதில்லை. என்னை நம்பியவர்களை நான் எப்பொழுதும் விட்டு கொடுத்ததும் இல்லை, அவர்களை விட்டு சென்றதும் இல்லை. உன் சாயப்பாவை விட்டு விலகி போகும்படி நான் யாருக்கும் எவருக்கும் அறிவுறுத்தியதும் இல்லை. யார் உன்னோடு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சரி, உன்னோடு எப்பொழுதும் உன் சாயிநாதர் இருப்பேன். உன் மனமகிழும் மங்கள செய்தி உன்னை தேடி வரவைப்பேன். இது உன் சாயப்பா உனக்கு தரும் சத்திய வாக்கு. அனைத்தையும் மாற்றுவேன். என் செல்ல மகளுக்காக நிச்சயமாக மாற்றுவேன். நல்ல செய்தி உன்னை தேடி வரும் நேரம் இது. நம்பிக்கையோடு இரு, கலங்காமல் இரு. நிச்சயமாக ஷீரடியிலிருந்து மங்களத்தை அள்ளிக்கொண்டு உன் வீட்டிற்கு நான் வருவேன். இது நிதர்சனமான உண்மை. உன் வாழ்வில் ஒரு மாற்றம் உண்டாகப் போகிறது. உன்னை தேடி ஒரு வாய்ப்பு வரப்போகிறது. அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கொள். உன் வாழ்வில் வெற்றியடைவதற்கான வாய்ப்பாக கூட அதை இருக்கலாம். எனவே தவற விட்டுவிடாதே. நீ நினைத்தபடியே அனைத்தும் உன் வாழ்வில் சுகமாகவே ஜெயமாகவே அமையும். நான் இருக்கிறேன், எதற்குமே அஞ்சாதே. வெகு நாட்களாகவே சாயப்பாவை காண வேண்டுமே, சாயப்பாவை காணும் பாக்கியம் கிடைக்குமா, சாயப்பாவிடம் பிரார்த்தனையாக வைத்தது நிறைவேறுமா என்றிருந்த உனக்கு இருந்த ஆவல் எனக்கும் இருந்ததுதான். என் பிள்ளையை பார்த்துவிட மாட்டோமா, என் பிள்ளையின் பிரார்த்தனையை தீர்த்து விட மாட்டோமா, என் பிள்ளையை பார்த்து ஆறுதல் வார்த்தைகள் சொல்லிவிட மாட்டோமா என்ற ஏக்கமும் என்னிடம் இருந்து கொண்டுதான் இருந்தது. அதனால்தான் உன்னை சந்தித்து உன்னை சந்தோஷப்படுத்த, உனக்கு தேவையானதை வழங்க உன்னை தேடி வந்திருக்கிறேன். உடனே சாயப்பாவின் தெய்வ வாக்கை கேள். நீ நினைப்பது, ஏங்குவது, கவலைப்படுவது எல்லாமே நினைத்த நொடியே அப்படியே உனக்கு நிறைவேறும். எல்லாமே உனக்கு தீர்வாகும். உன்னை நேரடியாக சந்தித்து உன்னிடம் சில வார்த்தைகளை கூற வேண்டும் என்ற ஆவலோடுதான் நான் காத்து கொண்டிருக்கிறேன். அந்த ஆவலோடுதான் இன்று உன்னை பார்த்தேன். உன்னை ஆவலோடு பார்க்க வேண்டும் என்று எண்ணத்தில் வந்த சாயப்பாவிற்கு உன்னுடைய கண்ணீரின் ஈரம் உணர்ந்தேன். உன்னுடைய கவலையான முகத்தையும் பார்த்தேன். என்னுடைய ஆரத்தியில் உன்னுடைய கவலையான முகத்தை நல்ல விதமாகவே பார்த்தேன். ஏன் பிள்ளையே இவ்வளவு வாட்டமாக இருக்கிறாய்? நித்தம் நித்தம் உனக்கு தேவையானது அனைத்தும் நடக்கும் என்ற ஆறுதல் வார்த்தைகளை நான் உனக்கு கூறியும், நீ வேண்டுவது பிரார்த்தனையாக வைத்தது எல்லாம் உனக்கு கூடிய விரைவில் நடைபெறும், நிறைவேறும் என்று உனக்கு நான் சொல்லியும் இன்னுமுமே உன்னால் அதை நம்ப முடியாமல் இல்லை. நம்ப முடியாமல் உன் மனம் அதை ஏற்க மறுக்கிறது. நீ அப்படி இருக்கலாமா? உன் சாயப்பாவின் வார்த்தையை கேட்ட பிறகும் இப்படி நம்பிக்கை இல்லாமல் இருந்தால் நான் என்னதான் செய்ய வேண்டும்? என்னதான் செய்ய முடியும் பிள்ளையே? நீயோ இப்பொழுது உன் வாழ்க்கையில் நடப்பதை பார்த்து, உன் சூழ்நிலைகளை பார்த்து பயந்து போய் சோர்ந்து போயிருக்கிறாய். ஆனால் நானோ உன் எதிர்காலத்தில் உனக்கு கிடைக்கப் போகும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் பார்த்து பூரிப்பாக இருக்கிறேன். உன்னிடமும் பல முறை நேரடியாகவும் மறைமுகமாகவும் நான் உணர்த்தி கொண்டுதான் இருக்கிறேன் உன் வாழ்வில் நல்லது நடக்கப் போகிறது என்று.
உன்னுடைய எதிர்காலம் சிறப்பாகத்தான் அமையும். நீ நினைப்பது நிச்சயமாக உனக்கு நடக்கும் என்பதை நான் உனக்கு மறைமுகமாகவும் நேர்மறையாகவும் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் உன் மனம்தான் அதை ஏற்க மறுக்கிறது. உன்னை சுற்றி நடக்கும் இந்த கடினமான சோதனை காலத்தில் என்னதான் உனக்கு ஆறுதல் வார்த்தைகள் கூறிக்கொண்டே இருந்தாலும் நீ சோர்ந்துதான் இருக்கிறாய். உன் முகம் களையிழந்து இருப்பதையும் கண்ணீர் விட்டு கொண்டிருப்பதையும் என்னால் பார்க்கவே முடியவில்லை என் பிள்ளையே. சாயிநாதரே, நான் மட்டும் ஏன் இத்தனை கவலைகளையும் சோதனைகளையும் எப்பொழுதுமே என் வாழ்வில் சுமந்து கொண்டே இருக்கிறேனே என்பதுதானே உன் கேள்வி. அனைத்திற்கும் பதில் என்னிடம் உள்ளது. சந்தோஷமாக இரு. மனதை முதலில் நிம்மதியாக வைத்துக்கொள். மனம் நிம்மதியாக இருந்தாலே அனைத்தும் உன்னை தேடி வரும். நான் உனக்கு துணையாக எப்பொழுதும் உனக்கு பக்கபலமாக இருக்கும் பொழுது உனக்கு ஏன் இந்த மனக்கவலை? சாயப்பா இருக்கிறார், அனைத்தையும் பார்த்து கொள்வார் என்ற எண்ணம் மட்டும் உன் மனதில் இருந்தால் போதும். அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன். மிகப்பெரிய ஆச்சரியம் உன் வாழ்விற்கு காத்திருக்கிறது. காத்திரு, பொறுமையோடு காத்திரு. அதிசயம் நடந்தே தீரும். சாயப்பா அதை நடத்தி வைப்பேன் என்ற நல்ல சிந்தனை, நேர்மறை எண்ணங்கள், நல்ல நல்ல சொற்களே போதும். உன் வாழ்க்கையில் நீ வெற்றி அடைவதற்கான அத்தனை வழிகளையும் நான் உனக்கு காட்டிக்கொண்டே இருப்பேன். மிக பிரகாசமான உன் வாழ்க்கையை வழிநடத்தி செல்வேன். சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? நினைத்ததை நடத்தி கொடுக்க நான் இருக்கிறேன் பிள்ளையே. மனதில் சஞ்சலம் கொள்ளாதே. எந்த கவலை வந்தாலும் என்னையே முழுவதுமாக நினை. எனது உதவி எந்த வடிவத்திலாவது நிச்சயமாக உனக்கு கிடைக்கும்படி உன் சாயிநாதர் செய்வேன். என் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கிறாயல்லவா? என் மீது நம்பிக்கை குறையாமல் இருந்தால் எப்படி என் உதவி உனக்கு கிடைக்காமல் போகும்? நிச்சயமாக கிடைக்கும். மிகப்பெரிய உதவி உன் வீடு தேடி வரும். நம்பிக்கையோடு காத்திரு. உனக்கான அந்த நல்ல வாய்ப்பு, நீ என்னிடம் கேட்ட வரம் எல்லாமே உனக்கு நான் தருகிறேன். சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வாயா என் பிரியமே? உன் சாயப்பா இருக்கிறேன். உன்னை வாழ வைப்பதற்காகவே இருக்கிறேன். உன்னை மகிழ்விப்பதற்காகவே நான் உயிரோடு இருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே என் கண்மணியே. அதே போல நீ இருப்பதையும் உன் சாயிநாதரே எல்லாம் என்று நினைத்து கொண்டிருப்பதையும் நானும் மறக்க மாட்டேன். நான் உன்னை கண்டிப்பாக காப்பாற்றுவேன். பெரிய உதவியை உன் வீடு தேடி அனுப்பியிருக்கிறேன். பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக புது அத்தியாயத்தில் உன் வாழ்க்கை பாதையை பயணிப்பாய். பிரியமே, ஏதாவது ஒரு வழியில் உனக்கும் நான் பதில் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறேன். என்னை உணர்ந்து கொள்ளும் நேரத்தையும் நான் உருவாக்கியிருக்கிறேன். உனக்கான உதவியை யாரோ ஒருவரிடத்தில் உனக்காகவே அனுப்பியிருக்கிறேன். பெற்றுக்கொள். நான் எங்கும் நிறைந்துள்ளேன். அனைத்து உயிரிலும் கலந்து உள்ளேன். உன் சாயிநாதர். உதவி என்று என்னை அழைக்கும் நேரத்தில், என்னை காப்பாற்றுங்கள் சாயிநாதரே என்று உன் குரல் கேட்கும் நேரத்தில், அடுத்த நொடியே உன்னை காப்பாற்ற, உன் வாழ்க்கையை மீட்டெடுக்க நான் நிச்சயமாக வருவேன். வந்து அருள் புரிவேன். உன்னை ஆசிர்வதிப்பேன் என்பது நிச்சயமான உண்மை. உன் சாயப்பா இருக்கிறேன். எதற்குமே கலங்காதே என் கண்மணியே. நீ கூப்பிட்ட அடுத்த நொடியே பளிச்சென்று உன் மூளைக்கு உதிக்கும்படி நான் அங்கு இருப்பேன். நீ அதை உணரும் தருணத்தையும் நான் உனக்காக ஏற்படுத்துவேன். நீ பல நாள் என்னிடம் கேட்ட வரத்தை, நல்ல செய்தியை, மகிழ்ச்சியான செய்தியை, இனிப்பான செய்தியை இன்றே உனக்காக நான் தரப்போகிறேன். நம்பிக்கையாக இரு. எல்லாம் உனக்கு சாதகமாகவே அமையும். சந்தோஷமாக நீ உன் வாழ்க்கையில் வாழ்வாய். சர்வ நிச்சயமாக வாழ்வாய். உன் சாயப்பா இருக்கும் பொழுது வீணாக உன் மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து நிச்சயமாக உனக்கு உதவி செய்வேன். அது மனித ரூபமாக இருந்தாலும் சரி, பட்சிகளாக இருந்தாலும் சரி, விலங்குகளாக இருந்தாலும் சரி. ஆனால் என்னுடைய உதவி உனக்கு நிச்சயமாக கிடைத்தே தீரும். உதவி கிடைக்கும்.
நிச்சயமாக உன் துன்பம் தீரும் என்பது மட்டும் நிதர்சனமான உண்மை. உன் சாயப்பாவின் வாக்கு என்றைக்கும் பொய்யாகாது. என்னை நம்பியவர்களை நான் விட்டு கொடுத்ததும் இல்லை, அவர்களை விட்டு சென்றதும் இல்லை. உன் சாயப்பாவை விட்டு விலகி போகும்படி அவர்களை அறிவுறுத்தியதும் இல்லை. குழந்தையே, உன் மன நிம்மதியை கெடுக்கும் எந்த ஒரு செயலிலும் ஈடுபடாதே. உன் மனதையும் அந்த செயலில் ஈடுபடுத்தும்படி நிர்பந்திக்காதே. உன்னை வேண்டுமென்றே வம்பிழுப்பவர்களை, உன்னை வேண்டுமென்றே மனதை காயப்படுத்துபவர்களை அப்படியே விட்டுவிடு. முடிந்தால் அவர்களை விட்டு விலகி சென்றுவிடு. உனக்கான நல்ல பாதையை நான் வழிவகுத்து விட்டேன். அந்த பாதையை தேர்ந்தெடு. அதன் வழியிலேயே உன் பயணத்தை தொடங்கு. நிச்சயமாக உன் வாழ்க்கையில் வெற்றி என்னும் கனியை எட்டிப் பிடிப்பாய். சர்வ நிச்சயமாக நான் உனக்கு அருகிலேயே உனக்கு பக்கபலமாக வழித்துணையாக வருவேன். உன்னை நல்வழியில் அழைத்து செல்வேன். உன் வாழ்க்கையில் வெற்றியடைய செய்வேன். நான் இருக்கிறேன், அப்பா இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு உன்னுடைய பயணத்தை மேற்கொள். நீ எட்டிப் பிடிக்கும் அந்த சந்தோஷ தருணம் வெகு தொலைவில் இல்லை. வாழ்க்கையில் நீ சென்ற இடமெல்லாம் போராட்டங்களும் அவமானங்களும் உன்னை தொடர்ந்த காலமெல்லாம் முடியப் போகிறது. இனி உன் வாழ்க்கையில் பல நல்ல நல்ல திருப்பங்களும் மாற்றங்களும் நிகழப்போகிறது. இதுவரை சோதனை மட்டுமே அனுபவித்து வந்த நீ இனி சந்தோஷ தருணத்தை அனுபவிக்கப் போகிறாய். அந்த தருணத்தை நான் உனக்காக ஏற்படுத்திவிட்டேன். அந்த வேலையை தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன்.